அனைவருக்கும் வணக்கம். சிது கமாட்டிக்காக இருக்கிறேன். நாங்கள் என்ன செஞ்சுட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, MT4 அண்ட் MT5 பிளாட்ஃபார்முக்கு EA டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ EAனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இண்டிகேட்டர் வச்சுருக்கீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் இண்டிகேட்டர் வந்து நம்ம ரோபோ ட்ரேடிங் சாஃப்ட்வேரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூஸில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் அது என்ன மணி மேனேஜ்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 மாதம் பர்ஃபார்மன்ஸையும் காமிக்கிறேன், என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள். நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100% ரிஸ்க் அப்படிங்கிறத முதல்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு 20 ட்ரேட்ஸாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $1000 வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு ட்ரேடும் பார்த்தீங்கன்னா $50 ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறேன். மந்த்லி வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 தான் சான்ஸ் கிடைச்சா ட்ரேட் பண்ணுவேன், இல்லைனா ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ ஓவராலாக 20 சான்சஸ்ஸு. ஸோ 20 சான்சஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அக்கௌண்ட் டபுள் ஆகணும், டபுள் ட்ரிபிள் கூட ஆகலாம். அது நம்மளோட சான்ஸ் லக்கை பொறுத்து இருக்குது. ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பர்ஃபார்மன்ஸ் தான் இது. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் வந்து ஃபண்ட் வச்சுருப்பேன் ஆக்சுவலாக. இப்போ பேக் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வேறு ஒரு MT4ல் ஃபண்ட் வச்சுருப்பேன். ஸோ நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறேனோ அதை மட்டும்தான் இந்த MT4க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $50 to $100 வந்து ரிஸ்க் எடுப்பேன். அது வந்து சான்ஸை பொறுத்து. ஆனால் 20 ட்ரேட்ஸ் தான் நான் வந்து கணக்கு வச்சுருக்கிறது. ஸோ இது டேட் பார்த்தீங்கன்னா 3/9/2024, 9ஆம் மாதம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் சும்மா பாருங்கள். இப்போ இந்த $80 பார்த்தீங்கன்னா, இந்த $90 இன்வெஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்தது ஆக்சுவலாக. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த $980 பார்த்தீங்கன்னா வேறு ஒரு MT4க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கேருந்து விட்ராவல் எடுப்பேன். இந்த கடைசியாக நம்ம ட்ரேட் பண்ணோம் பார்த்தீங்களா, 10ஆம் தேதி ஜனவரி மாதம் 1000 சம்திங், அது பார்த்தீங்கன்னா இந்த MT4க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த MT4லேருந்து விட்ராவல் எடுப்பேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்தில் நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா $1130, அதாவது $1130 வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோம். விட்ராவல் பார்த்தீங்கன்னா 2722, சாரி 2722. ஸோ நீங்கள் இதை விட்டுருங்க, இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குங்க அப்படிங்கிறது தெரியும். நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு $1600 நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா $1130. நான் ஒரே ஸ்ட்ரெச்சாக போடல, $100 $50 அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து ப்ராஃபிட் வரும். ஒரு சில ட்ரேட்ஸ் $1000 வரும், சில ட்ரேட்ஸ் வந்து லாஸ் ஆகும், சில ட்ரேட்ஸ் திரும்ப லாஸ் ஆகும், திரும்ப ப்ராஃபிட் வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்தில் வந்து $1600 வந்து ப்ராஃபிட் அப்படின்னு பண்ணியிருக்கேன். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 170%, கிட்டத்தட்ட 180% மேலே. ஸோ இதுதான் லாஜிக். நீங்கள் வந்து நியூஸில் நான் ட்ரேட் பண்ணுறதை பார்த்த உடனே உங்களுக்கு மார்க்கெட் வந்து இங்கேருந்து சரார மேலே போகுது, இல்லை கீழே வருது, பெரிய ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை உண்மை. ஸோ நீங்கள் மந்த்லி ஒரு 5 to 10% ஏர்ன் பண்ண தெரிஞ்சால், நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5 to 10% ஏர்ன் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டு ட்ரேடர். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இவ்வளோ 4 மாதம் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கடைசி ட்ரேட் பார்த்தீங்கன்னா 21 ஜனவரி போட்டேன், சாரி 23rd. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு $76 லாஸு. ஸோ அதோட ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதம் பிப்ரவரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சான்ஸ்க்காக. ஏதாச்சும் ஒரு CPI இல்லை சம்திங் ஏதாச்சும் எனக்கு ஃபேவராக நியூஸ் வந்ததுன்னா நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ ஓவராலாக 4 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 180% கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இதுதான் என்னோடய ரியல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் பேக் எண்டில் EA பேஸ் பண்ணி. ஸோ கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.